ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம அபிராமி கண் முழிச்சதும் கார்த்தியும் தீபாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா காலத்தில் தாலி இல்லாததை அபிராமி பார்த்து எங்கம்மா தாலி அப்படின்னு கேட்டதும் தீபாவும் தாலி கலட்டி வச்ச விஷயத்த நம்ம அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நம்ம கார்த்திகிட்ட கூடிய சீக்கிரமே நீ தீபா காலத்தில் தாலி கட்டணும்ப்பா, அதை என் கண் குளிரனா பார்க்கணும் அப்படின்னதும் கார்த்தி கண்டிப்பா உங்க ஆசையை நிறைவேற்றா அப்படின்னு சொன்னதும் உடனே அபிராமி உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கனா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. அப்படின்னு பார்த்து அபிராமி வீட்டுல இருந்து ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பேரை சொல்லி அபிராமி ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. கார்த்தி கூடிய சீக்கிரமே என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போப்பா, அப்போதானா கம்ப்ளீட்டா சரியாகுவான் அப்படின்னதும் கவலைப்படாதீங்கம்மா, அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரியாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்காங்க. ஸோ அவங்க தந்திரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி உன்னை சும்மா விட மாட்டேன், கூடிய சீக்கிரமே ஆனந்தையும் கைக்குள்ள போடுறேன். ராஜேஸ்வரி என்னையா பாப்பாட்டேன்னு சொன்ன, கூடிய சீக்கிரமே அந்த மீனாட்சியை துரத்தி விட்டுட்டு ஆனந்துக்கு பொண்டாட்டி ஆகுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த், கார்த்தி, அருண் 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நம்ம ஆனத்துவம் அருணும் கூடிய சீக்கிரமாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னதும் அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த ரியாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. அவளை நினைச்சாலே எனக்கு கோபமா வருது கார்த்தி, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவளை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவான் அப்படின்னு ஆனந்த் ஆவேசப்பட்டு பேசுறாங்க. இங்க பாரு, உன்னோட இந்த அவசரம் தான் இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நீ இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் நிதானமா யோசி. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா போலீஸே லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னதும் ஆனந்த் அமைதியாயிடுறாங்க. அப்படின்னு பார்த்து ரியா ஆனந்துக்கு போன் அடிக்கிறாங்க. உடனே ஆனந்த் அந்த ரியா தான் அப்படின்னு சொன்னதும் சரி நீ கொஞ்சம் அவளை வெறுப்பேற்றுற மாதிரி பொறுமையா பேசு அப்படின்னு சொன்னதும் ஆனந்தும் என்ன வேணும், இங்க பாரு ஆனந்த் ப்ளீஸ் என்ன தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணல, தெரியாம தான் பண்ணேன், என்ன மன்னிச்சிரு. இங்க பாரு, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் கையில மட்டும் நீ கிடைச்ச உன்னா அவ்வளவுதான், கண்டு துண்டமா வெட்டி போட்டுருவான் அப்படின்னு ஆனந்த் கோவப்பட்டு பேசினதும் இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான், தயவு பண்ணி என்ன உன் வைஃபா ஏத்துக்கோ, நான் திருந்தி நல்லபடியா வாழுவேன், உன் வீட்டுல எனக்கு இடம் கொடு அப்படின்னதும் ஆனந்த் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரியா அப்பனா உன்னால என்ன மனைவியா ஏத்துக்க முடியாதுடி, ஒழுங்கு மரியாதையா எங்க இருக்குன்னு சொல்லு, ஒழுங்கா போலீஸ்ல சரண்டர் ஆகிற வழியை பாரு அப்படின்னதும் ஆமா நீ ரொம்ப பாசமா உன் அக்கா பசங்களை உன்னோட பசங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்கியே, இப்ப அவங்க அந்த ஹாஸ்டல்ல தானே படிக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் அதிர்ச்சியாராங்க. இங்க பாரு, பசங்க மேல கை வச்சுட்டு ரியா நீ ரொம்ப தப்பு பண்ற, இங்க பாரு நான் அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா நான் ஒரு ஹாஸ்டல் சொல்கிறேன், யார்கிட்டே சொல்லாமல் போலீஸ் அதுன்னு சொல்லாமல் நீ மட்டும் தனிவா அப்படின்னதும் சரி நான் வரேன், பசங்களை எதுவும் பண்ணாத அப்படின்னுட்டு ஆனந்த் ரியா தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. உடனே ரியா உள்ள அழைச்சிட்டு வராங்க. வா ஆனந்த், இங்கே பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன தயவு பண்ணி மன்னிச்சிரு, உன் வீட்டில் எனக்கான அங்கீகாரம் வேணும், உனக்கு நான் மனைவியாக வாழணும், இங்கே பாரு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு, நீதான், நான் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் நீங்கள் எல்லாரும் இப்படி பண்ணி என்ன தோண்டி விட்டுட்டீங்க, என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும் உடனே ஆனந்த் சமகான்ல இருந்துட்டு இருக்காங்க. சொல்லு ஆனந்த், என்ன ஏத்துப்பையா அப்படின்னதும் ஆனந்த் கண்ணத்துல பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நம்ம ரியா கணத்திலே அடிக்கிறாங்க ஆனந்த். உடனே ரியா வலிக்குது, எப்படி வலிக்குதா, அதே மாதிரி தானே என் அம்மாவுக்கு தோட்டாப்பட்டதும் அவங்களும் இப்படி வலிச்சிருக்கோம், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கூர்மையான பொருளை எடுத்துட்டு ரியாவை குத்தலான்னு போறாங்க. பார்த்து சீனை கட் பண்ணி யாரை காமிக்கிறாங்கன்னா போலீஸை தான் காமிக்கிறாங்க. ரியா வீட்டில் போலீஸும் காட்டி மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க. போலீஸை பார்த்து ரியா அடிச்சு வராங்க. பார்த்தா ரியாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஆனந்த். உடனே போலீஸ் சூப்பர் ஆனந்த், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த ரியாவை பிடிக்கிறதுக்கு, நீங்கள் பிரில்லியனா யோசிச்சு தந்திரமா பிடிச்சிட்டீங்க, இவ என் அம்மாவை ஷூட் பண்ணதுக்கு இங்கேயே கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன், ஆனால் என் குடும்பத்தை இழக்க நான் தயாராயில்லை அப்படின்னு ஆனந்த் பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது நீ பண்ண வேலையா இருக்காது, யார் பண்ணிருப்பா அப்படின்னு ரியா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா காட்டி மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏய்
உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கா நீ அப்படின்னு கேட்டதும், அடுத்தவன் புருஷ மேல ஆசைப்படுற நீ எல்லாம் கேள்வி கேட்கிறியா சார், அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னதும், விட மாட்டேன் கார்த்தி, நான் கண்டிப்பா வெளியில வந்து உங்க வீட்டு மருமகள ஆகுவேன், எனக்கான மூத்த மருமக என்கிற அங்கீகாரம் கிடைக்கும், ஆனந்தோட முதல் மனைவி நானா தான் இருப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு ரியா அங்க இருந்து கிளம்பினதும் கார்த்தி ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி ஆனந்த் நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் கார்த்தி ஹாஸ்பிட்டல்ல வந்து அபிராமி டிஸ்சார்ஜ் பண்றதுக்குரிய ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நல்லபடியா டாக்டர் அவங்க பொண்ணு ஆடுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், கார்த்தி அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமி டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததும் எல்லாரும் செம்ம ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து என் தீபா வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து எனக்காக தியாகம் பண்ண பார்த்திருக்காங்க, ஒவ்வொருத்தங்களும் எனக்காக எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க, நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னதும், அந்த படுபாவை ரியா பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அவளை தான் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, இனி நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் உள்ளத, நீங்க டென்ஷன் ஆகாம நல்லபடியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும், உங்களை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னதும், அதான் நிமா நீங்க எல்லாரும் இருக்கிற தைரியத்துலதான் ஹாஸ்பிட்டல் இருக்க வேணான்னு நான் என் பிள்ளைகிட்ட சொன்னேன் அப்படின்னு அபிராமியை சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. சரித்த இங்க பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் நல்லா சாப்பிடணும், அது மட்டும் இல்லாம நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுல இருந்து மாமாவும் சரியா சாப்பிடலத்த, அதனால எல்லாருக்கும் நான் வெரைட்டியா நல்ல சாப்பாடெல்லாம் பண்ண போறேன், ஸோ யாருமே எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நம்ம தீபா 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அருண் வந்து இங்க பாரு, அதுங்க 2 பேரும் எவ்வளவு அழகா சாப்பாடு பண்ண போறேன்னு ஆசையா போறாங்க, நீ கூடவே ஹெல்ப் பண்ணலால அப்படின்னு அருண் வந்து ஐஸ்வர்யாவை திட்டினதும் கூடவே ஐஸ்வர்யாவும் போறாங்க. அங்க பார்த்தோம்னா சாப்பாடெல்லாம் வந்து செமையா நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்து ரம்யா வராங்க. ஆண்டி இப்போதான் நிம்மதியா இருக்கு ஆண்டி, நான் வேண்டாத கடவுள் இல்லை, இப்ப கூட நீங்க கண் முழிச்சு வீட்டுக்கு வந்ததுன்னு தெரிஞ்சதும் கோவிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா அப்படின்னு விபூதி எல்லாம் வச்சு விடுறாங்க. இத மீனாட்சி மைட்லி பார்த்துட்டு பாத்தீங்களா, அவ வீட்டுல இருந்து விபூதி எடுத்துட்டு வந்து என்னமா டிராமா பிளே பண்றா, இவளுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு மைட்லி வந்து தந்திரமா யோசிக்கிறாங்க. சரி ஃபர்ஸ்ட் சமையல் முடிக்கட்டும், அப்போ இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சமையல் பாக்குறாங்க. ஆமா தீபா அங்க ஆண்டி அப்படின்னு கேட்டதும், எல்லாருக்கும் சமைச்சிட்டு இருக்காமா, நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க, நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னதும், கண்டிப்பா ஆண்டி நீங்க உடம்பு சரியில்லாம கிடந்துல இருந்து நாங்களும் சரியா சாப்பிடல, இன்னைக்காச்சும் தீபா கையால வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னுட்டு நேரா நம்ம ரம்யா கிச்சனுக்குள்ள போனதும், ரம்யா பரவாயில்லையே சரியான டைமை பார்த்து வந்திருக்கா அப்படின்னு மைட்லி மீனாட்சி கலாய்க்கிறாங்க. என்ன தீபா நானும் சாப்பிடலாம்ல, ஏ ஆமோ உனக்கு இல்லாததா, சரி உனக்கு இந்த வீட்டுல இன்னொரு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவல, அப்ப கூட நானும் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னதோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போ அப்படின்னு நம்ம தீபா வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ ஹெல்ப்புக்கு அந்த இடத்துல நின்று இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சமையல் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னதும் எல்லாருமே உட்காடுறாங்க. அப்ப நம்ம தீபாவும் மீனாட்சியும் பரிமாற போது உடனே தீபா வந்து, அக்கா எல்லாரையும் போலதான் நீங்களும் சரியா சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க உட்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னதும், தீபா எல்லாரையும் விடுமா, நீ விரதம் வேண்டுதல் அதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, ஃபர்ஸ்ட் நீ உட்காரு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னதும், அத்தை நீங்க எல்லாரும் சாப்பிட்டாலே எனக்கு வயிறு மனசு நிறைஞ்சிரும், ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தி பக்கத்துல ஒரு சேர் இருக்கு. உடனே அபிராமி என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருமா நீ சேர்ந்து சாப்பிட்டாதான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிறைவா இருக்கும், தயவு செய்து உட்காருமா அப்படின்னதும், உடனே நம்ம கார்த்தியும் வந்து, ஆமாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டா தான் எனக்கும் இறங்கும் உட்காருங்க அப்படின்னதும் திவா வந்து கார்த்தி பக்கத்துல உட்காடுறாங்க. இது பார்த்து ரம்யா வந்து செம காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மைட்லியும் இங்கால மீனாட்சி என்ன திட்டம் போடுறாங்கன்னா, இங்க பாருங்க வேணும்னே நம்ம தீபா கையில சாம்பாரை ஊட்டி விடலாம், அப்போ கார்த்தி வந்து தீபாவுக்கே சாப்பாடு ஊட்டி விடுவாரு, இதை பார்த்து அந்த ரம்யா எரிச்சல் படட்டும் அப்படின்னதும் வேணும்னு மைட்லி சாம்பாரை ஊட்டி விடுறாங்க. நம்ம தீபா கையில, ஐயோ அண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இங்க பாரு நீ எழுந்திருச்சு எப்ப கழுவி எப்ப வர போற, கார்த்தி நீங்களும் சாப்பிட்டு தீபாவுக்கு ஊட்டி விடுங்க, இவ்வளவு நாளாச்சு நீங்களாம் சாப்பிட்டு அப்படின்னதோ, ஐயோ அண்ணி எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்னதோ, இதுல என்னமா இருக்கு, ஓ புருஷன் உனக்கு ஊட்டி விட போறான் கார்த்தி ஊட்டி விடுப்பா அப்படின்னதோ, கார்த்தி தீபாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதை பார்த்து ரம்யா வந்து செம காண்டாகி எழுந்திருக்கிறாங்க. என்னாச்சு ரம்யா சாப்பாடு போதுமா, போதுங்க நல்ல டேஸ்டா இருக்கு எனக்கு பசிக்கல அப்படின்னுட்டு கேன் வாஷ் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த மைட்லி நம்ம மீனாட்சி